அருண் சொல்லு கவிதா. நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்கல்ல, எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? எதுக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆரம்பிப்பாங்க. கரெக்ட் தான். ஆனா இங்க ஒரு தாத்தா அவரோட பேரனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. பரவாயில்லையே, ஆச்சரியமா இருக்கே. அதுவும் சாதாரண இன்ஃப்ளூயன்சர் இல்ல, பியூட்டி இன்ஃப்ளூயன்சரா ஆயிருக்காரு. யோசிச்சு பாரு, 75 வயசுல பியூட்டி இன்ஃப்ளூயன்சரா ஆயிருக்காரு அப்படின்னா இப்ப இவரோட இதை தான் வந்து உலகமே பேசிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பரவாயில்ல. அதாவது 75 வயசுல உனக்குலாம் என்னப்பா வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல. ஆனால் 75 வயசுல நான் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்சராக மாறி இருக்காருன்னா அந்த பாச போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இடத்துல நோட் பண்ணோம். சரி, அந்த கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றியா? சொல்றேன். இந்த தாத்தா வந்து சீனாவை சேர்ந்தவர். இவர் பேர் வந்து ஜூ யுங்சாங். இவருக்கு 75 வயசு ஆகுது. இவரோட பேரன் வந்து கையோ. இவரோட பேரன் வந்து ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்படுறாரு. அதாவது பிறந்த 6 மாசத்துல. அப்படி என்ன அரிய வகை நோய் கவிதா? அதாவது எஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க, ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசை சிதைவு நோய். அதாவது அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகும்னா தசைகள்லாம் ரொம்ப பலவீனமாயிரும். அவங்களால வந்து எழுந்து நடக்க முடியாது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து எந்த வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு இருந்திருக்கு? 6 மாசத்துல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறாங்க 18 மாசத்துக்குள்ள வந்து இந்த குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஃபேமிலிக்குலாம் எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, வீட்டெல்லாம் விற்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா வந்து அதை மேலும் மேலும் நீட்டிச்சிட்டு போகலாம், அவங்களோட ஆயில நீட்டிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. இன்ஜெக்ஷன் வந்து குழந்தையோட ஆயில வந்து நீட்டிக்கும் அப்படின்னு அது வந்து பல லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வீடு விற்கிறாங்க, அப்புறம் கடன் வாங்குறாங்க. அப்படி இருந்து வந்து அவங்களால சமாளிக்க முடியல. அந்த குழந்தை எப்படி கண் முன்னாடியே நம்ம வந்து இறக்க விடுறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து போராடிட்டு இருக்கு. அப்ப இவங்க தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யோசிச்சு பாக்குறாரு, நிறைய வழிகள்ல ஏதோ பண்ணி பாக்குறாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. யாரோ ஒருத்தவங்க மூலியமா வந்து அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ், பியூட்டி லாகர்லாம் போட்டா வந்து நல்லா நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்றது வந்து அதுல நல்லா பணமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுல யூடியூப்ல போட்டா ஃபேமஸ் ஆகலாம் அப்படினு. சோ யூடியூப்ல காசு வரும்ல, அதை வச்சு நம்ம வந்து எப்படியாவது நம்ம குழந்தையை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் கிட்ட போய் கொலாப் கேட்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு மாடலா இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா வந்து எந்த கம்பெனியும் வந்து ஒத்துக்கல. ஏன்னா 75 வயசு ஆகுது, நீங்க போய் என்ன தாத்தா எங்களுக்கு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கல. ஆனாலும் அவர் வந்து அதை விடவே இல்லை. பக்கத்துல குட்டி குட்டி பியூட்டி பார்லர்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் அந்த பியூட்டி இதை பத்தி கத்துக்கிறாரு. இந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கத்துக்கிட்டு கெட் ரெடி வித் மீ மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் சொதப்பலாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். தப்பா அவர் வந்து மேக்கப் போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பலா இருந்தாலும் ஆனா நல்ல ரீச் ஆச்சு. ஏன் இந்த தாத்தா இந்த வயசுல இப்படி பண்றாரு அப்படிங்கிற பின்னணி நிறைய பேருக்கு தெரிய வருது. என்னன்னா வந்து அவரோட பேரனுக்காக தான் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து சீன அரசு வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து அரசு காப்பீடா வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அந்த இன்ஜெக்ஷனோட விலையும் வந்து கம்மி ஆகுது. பரவாயில்லையே, உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு போட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வயசு பார்த்தீங்கன்னா 9 வயசு ஆகுது. ஸ்கூல் போயிட்டு இருக்காரா. பட் இருந்தாலும் தாத்தா வந்து இந்த பேரனுக்காக இவ்வளோ செஞ்சிருக்காருல்ல, இதுதான் வந்து உலகம் முழுசுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னுமே அந்த தொழிலை விடாம அவர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் வர அந்த பேரனுக்கு வரப்போறிய செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே இவர் தான் வந்து டேக் ஓவரும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துக்கிட்டோன்னு வையேன், அப்பா மகன் இந்த பாசத்தை நம்ம எங்கே கம்பேர் பண்ணலாம், எங்கே ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னும் போது தாத்தா பேரன் அப்படி வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஒரு தாத்தாவுக்கு அந்த பேர குழந்தை மேலே இருக்கிற பாசம் வந்து ஒரு அலாதியானதுன்னு அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு அலாதியான பாசத்தில் தான் வந்து இவர் அந்த உயிரை காப்பாற்றியே ஆகணும், பேரனோட உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் தன்னை கோமாளியாக காமிச்சு கூட காசு அது மூலமாக ஈட்டி அந்த பேரனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஸ்டில் போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப பெரிய விஷயம் தான். நமக்கெல்லாம் ரொம்ப ஷாக்காகவே இருக்குது. இந்த தாத்தாவை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இத்தோட கடையை சாதிட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா போய் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா.